ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ஆன்சி. வெல்கம் டு வெல்கம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ப்ரான் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எறா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இறால் பாருங்கள், சிக்கன் 65 பவுட்ரு. நான் தாளிப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ அரைச்சி வச்ச ஆனியனை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கிக்கணும். இப்போ இது கூட இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 65 பவுடரும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாவை போட்டுக்கலாம். எறா வறுவல் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதை. நான் இதில் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இது இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் இதுக்கு தண்ணியே ஊற்றலை, தண்ணி சேர்க்காமலே தான் செய்கிறேன். இங்கே பாருங்கள், அதுவே தண்ணி விடுது. எறாவை நல்லா வடிகட்டி தான் நம்ம எடுத்து வச்சு போட்டுக்கணும். அதை தண்ணியோடு போட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சமைச்சிட்ருக்கும் போதே உங்கள் வாயில் அப்படியே எச்சி ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம போட்ட அந்த வெங்காயம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை, ஒரே எறா மட்டும்தான் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை. பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.